வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறத தொட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி வாழைப்பூ பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: கடல மாவு வந்து 1 கப்பு வச்சுருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் சால்ட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. பாருங்கள், நம்ம வாழைப்பூ சமைக்கும் போது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த நடுப்புற வந்து ஒரு நரம்பு இருக்கும், இப்படி குமிழ் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துடணும். அதோடு சமைச்சோம்னா நமக்கு வந்து கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் நான் இதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம சப்போஸ் வாழைப்பூ கூட்டு வச்சாலும் சரி, பொரியல் வச்சாலும் சரி, இல்லை ஒரு குழம்பே வைக்கிறோம் அப்படின்னாலும், வாழைப்பூ வடை செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த நரம்பை வந்து நம்ம எடுத்துடணும். வாழைப்பூ பஜ்ஜிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும், அதுங்காட்டே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு, கடல மாவு, பெருங்காயப்பொடி, வெறும் மிளகாத்தூள், உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சோடா வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வாழைப்பூவை இதில் போட்டுருங்க. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாக இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த லீவில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க பசங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. சூப்பரான வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா, வாழைப்பூ வந்து குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் உள்ள கெட்ட இதுவெல்லாம் வெளியேற்றிடும். வாழைப்பூ சாப்பிட்றது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.